Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மாடம்பாக்கம், அகரம் தென், மதுரப்பாக்கம் ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாடம்பாக்கம், அகரம் தென், மதுரப்பாக்கம் ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மூலமாக நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசு கையகப்படுத்த முயற்சிப்பதாகவும், இதற்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 14ஆம் தேதி அரசு இதழில் வெளியிடப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் காலமாக விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளின் நிலங்களை அபகரித்து 40% நிலத்தில் சாலைகள், பூங்காக்கள், பள்ளிகள் போன்றவற்றினை மேம்படுத்தி 60% நிலம் விவசாயிகளுக்கு திருப்பி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் 60% நிலத்தை அனைத்து நில உரிமையாளர்களுக்கும் எந்த அடிப்படையில் திருப்பித் தருவீர்கள் என்ற கேள்விக்கு அரசு அதிகாரிகள் சரியான பதில் தர மறுப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் ஒரு விவசாயி என்று ஸ்டாலின் தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிலையில் விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்கப்படுத்துவதற்கு பதில் இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் எண்ணத்துடன் முழுக்க வணிக நோக்கத்தோடு விவசாய நிலங்களை அபகரிக்க முயலும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் பதுவஞ்சேரி மப்பேடு சந்திப்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் விவசாயிகள் நலனை முன்வைத்தும் நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், விவசாயிகள், வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார்.